வணக்கம். ஜூன் 4 நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக செங்கோட்டையன் தலைமையின் கீழ் இயங்கும் அப்படின்னு ஒரு புதிய தகவல் குறித்திருக்குது. கடந்த 2-3 வாரங்களாக சமூக வலைதளங்களில் அதிமுகவை கைப்பற்ற போவது செங்கோட்டையனா, எஸ்பி வேலுமணியா அப்படின்ற ஒரு கேள்வி போய்கிட்டு இருக்குது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இது குறித்து எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் இருந்தார். அது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளராக தற்போது இருக்கிறாரு. முக்கியமான முடிவுகள் எல்லாமே தன்னிச்சையாக எடுக்கிறாரு. ஒரு மாவட்ட செயலாளர்களையோ கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்களோ கலந்து ஆலோசிப்பதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அதிமுகவில் இருக்குது. காரணம், ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஒருங்கிணைந்த தலைமையாக இருக்க பார்த்து பன்னீர்செல்வம் எல்லார்கிட்டையுமே கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கலான்னு சொல்லுவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக முடிவெடுப்பார். அதுக்கெல்லாம் ஓபிஎஸ் ஒரு குறுக்கணிக்கிறதுனால தான் அவர் கட்சியிலேருந்து நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலாம் கிடைச்சிருக்கு. இப்போது தொடர்ந்து அஇஅதிமுக தோல்விகளை சந்தித்து இருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 21 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேர்தல் என தொடர்ந்து தோல்விகளை அதிமுக சந்தித்து வருது. இதுக்கு முக்கிய காரணம் அதிமுக தற்போது ஒருங்கிணைந்து இல்லை, பல்வேறு கோலங்களாக பிளவுபட்டு கிடக்குது. இந்த பிளவுகளால் தான் அதிமுக ஜெயிக்க முடியல அப்படின்னு அதிமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களும் நினைக்கிறாங்க, அதிமுக தொண்டர்களும் நினைக்கிறாங்க. எனவே அஇஅதிமுக மீண்டும் ஒரு முறை ஆளுங்கின்ற கட்சியாக வர வேண்டும் அப்படின்னு நினச்சா நாம் எல்லோரும் பழசெல்லாம் மறந்துட்டு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. இந்த கருத்தை செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இதை நிராகரிச்சிருக்காரு. காரணம், டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் அதிமுகவில் வர்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு விடாப்பிடியாக சொன்னதுனால செங்கோட்டையனே ஒரு முடிவெடுத்து மீண்டும் அதிமுக தோல்வி அடைய செய்யக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக பல முக்கிய நிர்வாகிகள்கிட்ட கலந்து ஆலோசித்திருக்காரு. வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், சிவி சண்முகம் இவங்ககிட்டலாம் பேசியிருக்காரு. இவங்க எல்லாருமே கட்சி ஜெயிச்சா போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்ததுனால செங்கோட்டையன் தன்னிச்சையாக பல முடிவுகளை எடுத்து கட்சி ஒருங்கிணைக்கிற வேலைகளில் ஈடுபட்டு வருகிறாரு அப்படின்ற ஒரு புதிய தகவலும் கிடைத்திருக்கிறது. இதற்கு பின்னால் சசிகலா இருக்கிறதாகவும் கூறப்படுது. சசிகலா செங்கோட்டையன் தலைமையில் ஏற்கலாம் அப்படின்னு டிக் அடித்ததாகவும் அதன் அடிப்படையிலே சசிகலா அமைதியாக இருப்பதாகவும் ஒரு கருத்து நிலவுது. செங்கோட்டையின் எல்லா நிர்வாகிகளும் சந்தித்து பேசிட்டு வருகிறார். குறிப்பாக ஓபிஎஸ் அணியில் உள்ள முக்கியமான நிர்வாகியான திரு வைத்திலிங்கத்தை சந்தித்து பேசியிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஓபிஎஸ் முதற்கொண்டு ஒருங்கிணைந்து செயல்படுறதுல எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மட்டும்தான் ஆலோசனை நடத்தலை. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை இந்த ஒருங்கிணைந்து செயல்படுறதுல அவர் ஒத்துழைத்து போகவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை கூட விலக்கி வைத்துவிட்டு மற்ற அனைவரும் ஒருங்கிணையலாம் என்ற ரீதியிலும் இந்த சந்திப்பு மற்றும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. எனவே ஜூன் 4க்கு பிறகு அஇஅதிமுக இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான இடங்களில் கணிசமான வெற்றி பெறப்போவது இல்லை என்ற தகவலுக்கு அதிமுக தலைவர்களே வந்துவிட்டார்கள். எனவே மீண்டும் 26 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி ஒருங்கிணைந்த அதிமுகவை வீறுநடை போட வேண்டும் என செங்கோட்டையன் தலைமையாக இருக்க அஇஅதிமுக பல்வேறு நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு அளித்துள்ளதாக நமக்கு பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளில் பதிவேற்று வரும் நம்முடைய சேனலுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் நினைக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.